வணக்கம். உலகின் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் செய்தி வடிவில் உங்களுடன் இணையும் நான் மோகன்ராஜ். நான் தனி அரங்கத்தில் இருக்கிறதால இந்த மாஸ்கை எடுத்துட்டேன். தயவு செய்து பொதுவெளியில் யாரும் போகாதீங்க. அவசியம் ஏற்பட்டு போனாலும் மாஸ்கோடு, அதாவது முகக்கவசத்தோடு போங்க. ஏன்னா முகக்கவசம் உயிர்கவசம். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். உருமாறிய கொரோனா வைரஸ்களுக்கு புதிய பெயர்கள், உலக சுகாதார அமைப்பு அறிவிப்பு. கொரோனா வைரஸ் எப்போதும் மனிதர்களிடையே நீடித்திருக்கும், அதனுடனேயே வாழ மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என சிங்கப்பூர் பிரதமர் கருத்து. மலேசியாவில் மீண்டும் வேகமெடுக்கும் கொரோனா பரவல். இன்று முதல் 2 வார காலத்திற்கு புதிய கட்டுப்பாடுகள் அமல். பாகிஸ்தானில் ராணுவத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்த ஊடக நிகழ்ச்சி தொகுப்பாளர் பணியிடை நீக்கம். ராணுவத்தின் மிரட்டலுக்கு அஞ்சப் போவதில்லை என அறிவிப்பு. உகாண்டாவில் போக்குவரத்து அமைச்சரை கொல்ல முயற்சி. துப்பாக்கிச் சூட்டில் அமைச்சரின் மகள் மற்றும் ஓட்டுநர் உயிரிழப்பு. இனி உலகச் செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இதுவரை உருமாறிய கொரோனா வைரஸ்களை வகைப்படுத்தும் நோக்குடன் ஒவ்வொன்றுக்கும் தனிப்பெயரை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு சீனாவிலிருந்து பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் முதலில் அடையாளம் தெரியாத வைரஸ் என்றழைக்கப்பட்டது. அதன் பின்னர் இது கொரோனா வைரஸ்களில் ஒன்றாக கருதப்பட்டு சார்ஸ்-CoV-2 என அழைக்கப்பட்டது. இதே பெயர் பின்னர் COVID-19 என்று இறுதியாக பெயரிடப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னர் உருமாறிய கொரோனா வைரஸ் பல்வேறு நாடுகளுக்கு பரவியது. இருப்பினும் அந்த வைரஸ்களுக்கு என தனியாக புதிய பெயர்கள் வைக்கப்படவில்லை. இந்நிலையில் தற்போது இதுவரை கண்டறியப்பட்ட புதிய கொரோனா வைரஸ்களுக்கு தனித்தனியாக உலக சுகாதார அமைப்பு பெயர் சூட்டியுள்ளது. கிரேக்க எண்களை பயன்படுத்தி இந்த பெயர்கள் சூட்டப்படுகின்றன. இதன்படி முதலில் பிரிட்டனில் கண்டுபிடிக்கப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ் ஆல்பா என்றழைக்கப்படும். இரண்டாவதாக தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட வைரஸ் பீட்டா என்றும், இந்தியாவில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் டெல்டா என்றும் அழைக்கப்படும் என உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. இனிமேல் புதிதாக உருமாறிய கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டால் அதற்கும் இதேபோல் பெயர்கள் சூட்டப்படும் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் எப்போதும் மனிதர்களிடையே நிலைத்திருக்கும் என்றும், இருப்பினும் அதை எதிர்கொள்ளும் திறனை மனிதர்கள் வளர்த்துக் கொள்வார்கள் என்றும் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங் ஒரு டிக்டாக் பதிவில் தெரிவித்துள்ளார். தொடக்கத்தில் இருந்தே கொரோனா பாதிப்பை சிறப்பாக கையாண்ட நாடுகளில் ஒன்றாக சிங்கப்பூர் விளங்குகிறது. பாதிப்புகள் அதிகரித்த போதெல்லாம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு நோய் தொற்றை கட்டுக்குள் வைக்க அந்நாட்டரசு அதீத கவனம் செலுத்தியது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் எப்போதும் நம்மை விட்டு அகலாது என்றும், டெங்கு, மலேரியா போல் அதுவும் நம்முடனேயே பல ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்கும் என்றும் பிரதமர் லீ சியன் லூங் டிக்டாக் பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை அனைவரும் செலுத்திக் கொண்டு ஆண்டுதோறும் கூடுதல் தடுப்பூசிகளையும் செலுத்தும் நிலை வரலாம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தனிப்பட்ட முன்னெச்சரிக்கை உணர்வு மற்றும் பொது சுகாதாரத்துறையின் தொடர் நடவடிக்கைகளினால் மட்டுமே கொரோனா வைரஸின் பாதிப்பிலிருந்து ஒவ்வொருவரும் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் மேலும் பேசிய அவர், கொரோனா வைரஸை காரணம் காட்டி இனிமேலும் எல்லைகளை மூடுவது, பொருளாதார நடவடிக்கைகளை நிறுத்தி வைப்பது போன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு எதிரானவையாக மாறிவிடும் ஆபத்து இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானில் ஊடக சுதந்திரத்தில் இராணுவத்தின் தலையீடு அதிகரித்துள்ளது என கருத்து தெரிவித்த பிரபல நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ஜியோ நியூஸ் நெட்வொர்க் தொலைக்காட்சியில் பிரபல அரசியல் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றி வந்த ஹமீத் மிர் ஊடகங்களின் செயல்பாட்டில் இராணுவத்தின் குறுக்கீடு அதிகரித்து விட்டது என கருத்து தெரிவித்திருந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு கொலை முயற்சியில் உயிர் தப்பி ஹமீத் இராணுவம் மற்றும் அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாலும் இந்த முறை அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள தொலைக்காட்சி நிர்வாகம் மீண்டும் அவர் பணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவாரா என்ற கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. இதேபோல் அவரது பதவி நீக்கம் குறித்த கேள்விகளுக்கு இராணுவமும் பதில் கூறவில்லை.
இதற்கிடையே 2 முறை இதேபோன்ற காரணங்களுக்காக தமது வேலையை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ள ஹமீத் மிர், அதற்காக இராணுவத்திற்கு எதிராக கருத்து தெரிவிப்பதை நிறுத்தப் போவதில்லை என்றார். ஆசாத் அலிடூர் என்ற செய்தி ஆசிரியருக்கு எதிராக கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து இராணுவத்திற்கு எதிராக ஹமீத் மிர் கருத்து தெரிவித்ததால் அவருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. உகாண்டாவில் போக்குவரத்து துறை அமைச்சரை படுகொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட முயற்சியில் அமைச்சரின் மகள் மற்றும் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உகாண்டா நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சர் கென் கதும்பா வாமலா கம்பாலாவில் உள்ள தமது வீட்டிற்கு அருகே காரில் சென்றபோது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தேறியது. இருசக்கர வாகனங்களில் வந்த பலர் அமைச்சரின் காரை குறிவைத்து பலமுறை துப்பாக்கியால் சுட்டதாக அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய போக்குவரத்து துறை அமைச்சர் பின்னர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு இராணுவ பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. துப்பாக்கி ஏந்திய ஏராளமான இராணுவ வீரர்கள் மருத்துவமனையின் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்ததை நம்மால் காண முடிந்தது. துப்பாக்கியால் சுடப்பட்ட போக்குவரத்து துறை அமைச்சர் முன்பு இராணுவம் மற்றும் காவல்துறையில் பணியாற்றிய நிலையில் நாட்டின் மதிப்புமிக்க அரசியல்வாதிகளில் ஒருவராக அவர் கருதப்படுகிறார். இதற்கிடையே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அமைச்சரின் மகள் பிரெண்டா வாமலா மற்றும் அவரது ஓட்டுநர் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் பதிவான செல்போன் சிக்னல்களை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் போர் வீரர் நினைவு தினத்தை முன்னிட்டு அளிக்கப்பட்ட 3 நாள் விடுமுறையின் போது கொரோனா விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்ட மக்கள் பொது இடங்களில் அதீத எண்ணிக்கையில் கூடி வருகின்றனர். இருப்பினும் கொரோனா பாதிப்புக்கு முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் தற்போது பொதுமக்களின் எண்ணிக்கை மிக குறைந்த அளவே காணப்படுகிறது. அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் போர் வீரர்கள் நினைவு நாள் விடுமுறையின் போது நாட்டுக்காக போரில் உயிர் நீத்த வீரர்களுக்காக அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் அதற்கான விடுமுறையில் மக்கள் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கவே விரும்புகின்றனர். இந்த ஆண்டுக்கான போர் வீரர் நினைவு நாள் காரணமாக 3 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் எங்கு பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொரோனா விதிமுறைகளை பற்றி கவலைப்படாமல் கூடி வருகின்றனர். கலிபோர்னியா மாநிலத்தின் சாண்டா மோனிகா கடற்கரையில் கடந்த 2 நாட்களாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொரோனா விதிமுறைகளை புறக்கணித்துவிட்டு ஒன்று கூடி வருகின்றனர். சமூக விலகல், முகக்கவசம் அணிவது போன்ற எந்த கட்டுப்பாட்டு விதிகளையும் அவர்கள் பின்பற்றவில்லை. இதேபோல் கொரோனா விதிமுறைகளை புறந்தள்ளிவிட்டு அலைச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. அது மட்டுமின்றி சாலைகளில் பயணம் செய்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதால் எங்கு பார்த்தாலும் வாகன நெருக்கம் காணப்பட்டது. வாகனங்கள் அதிகம் பயன்படுத்தப்பட்டதன் விளைவாக எரிபொருள் விற்பனை 10% அதிகரித்ததாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் 2020ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய விடுமுறை நாளில் பயணம் செய்தோரின் எண்ணிக்கை 13% குறைவாகவே இருந்தது. கொலம்பியாவில் போராட்டக்காரர்கள் மீது விடுமுறையில் இருந்த காவலர்களும் துப்பாக்கிச்சூடு நடத்தியது குறித்த விசாரணை தொடங்கியுள்ளது. கொலம்பிய அரசின் பல்வேறு சமூக பொருளாதார சீர்திருத்த சட்டத்திற்கு எதிராக ஓராண்டாக போராட்டம் நீடித்து வருகிறது. இப்போராட்டங்கள் பகோட்டா, காலி போன்ற நகரங்களில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அவற்றில் பங்கேற்றனர். நெடுஞ்சாலைகளையும் போராட்டக்காரர்கள் தடுப்புகளை கொண்டு அடைத்தனர். இதற்கிடையே சீர்திருத்த நடவடிக்கைகளை திரும்பப் பெறுவதாக கொலம்பிய அரசு கடந்த மாதம் அறிவித்தது. ஆனால் அதன் பின்னரும் போராட்டங்கள் குறைந்தபாடில்லை. பொதுமக்களுக்கு எதிரான போலீசாரின் அத்துமீறல்கள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் பலர் கொல்லப்பட்டனர். இதில் விடுமுறையில் இருந்த காவல்துறையினரும் பொதுமக்களை தாக்கியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் புகார்கள் எழுந்தன.
இந்நிலையில் அதுபோன்று துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது குறித்தும் விடுமுறையில் இருந்த காவலர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை வேடிக்கை பார்த்த காவல் உயரதிகாரிகள் குறித்தும் கொலம்பிய அரசு தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த விசாரணையில் முக்கிய காவல் அதிகாரிகள் 10 பேரின் பெயர்கள் அடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நியூசிலாந்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. நியூசிலாந்தின் கான்டர்பரி பகுதியில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் பயங்கர வெள்ளப்பெருக்கு நேரிட்டு தண்ணீர் கரைபுரண்டோடியது. இதையடுத்து 300க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் ஏராளமான பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். தற்போது மழை குறைந்து பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் வடியத் தொடங்கியுள்ளது. மழை மற்றும் வெள்ளம் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான வேளாண் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கி பயிர்கள் சேதமடைந்தன. இதனால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து வெள்ள பாதிப்புகளை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் விவசாயிகளுக்கு இழப்பீடு அளிக்க நியூசிலாந்து அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்காக 5 லட்சம் நியூசிலாந்து டாலர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விரைவில் விவசாயிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைப்போன்றே வெள்ளத்தில் சிக்கி சேதமடைந்த பாலங்கள் மற்றும் சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் விரைவில் தொடங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. ஐஸ்லாந்து நாட்டில் எரிமலை வெடித்து நெருப்பு பிழம்புடனான குழம்பு ஆறு போல் ஓடிய போது பறக்கும் கேமரா மூலம் அதை காட்சிப்படுத்த ஒருவர் முயன்றார். ஆனால் எரிமலையின் மையப்பகுதிக்கு அருகே சென்றபோது அந்த பறக்கும் கேமரா அதிக வெப்பம் காரணமாக எரிமலை குழம்புக்குள் விழுந்தது. அதுவரை அந்த கேமரா பதிவு செய்து அனுப்பிய காட்சிகள் உலகம் முழுவதும் பெரும் வைரலாகி வருகின்றன. அந்த காட்சிகள் தற்போது உங்களுக்காக. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கட்டுக்கடங்காமல் பெருகும் எலிகளால் விவசாயிகள் பெருமளவு இழப்புகளை எதிர்கொண்டு வருகின்றனர். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கடும் வறட்சி நிலவி வந்த நிலையில் கடந்த ஆண்டு பெரும்பாலான பகுதிகளில் தேவைக்கும் அதிகமாக மழை கொட்டி தீர்த்தது. இதனால் வரலாறு காணாத அளவிற்கு தானியங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. பயிர் விளைச்சல் மட்டும் அதிகரித்தது என்றால் அது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் எலிகளின் எண்ணிக்கையும் வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. பல்வேறு முயற்சிகளுக்கு பின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் மற்றும் தானியங்களில் பெருமளவு எலிகளுக்கு உணவாகின்றன. வேளாண் நிலங்களில் ஒரு சிறிய மறைவான பகுதி இருந்தாலும் அதில் நூற்றுக்கணக்கான எலிகள் குடும்பமாக வசித்து வருகின்றன. விளைநிலங்களில் உற்பத்தியாகும் கோதுமை, பார்லி, ஓட்ஸ் போன்ற அனைத்து தானிய வகைகளையும் தின்று தீர்க்கும் எலிகள் மிக வேகமாக இனப்பெருக்கம் அடைவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு ஜோடி எலி நூற்றுக்கணக்கான குட்டிகளை உற்பத்தி செய்வதால் அவற்றை அழிக்கும் முயற்சியை கடந்து அவற்றின் எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகிறது. கால்நடைகளுக்கு பயன்படும் தீவனங்களையும் இந்த எலிகள் விட்டு வைப்பதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கும் கார்களை மற்றொரு கார் மூலம் தாண்டிச் செல்லும் போட்டி பிரிட்டனில் நடைபெற்றது. இப்போட்டியில் கார்கள் பறந்து செல்லும் உயரம், நீளம் மற்றும் பார்வையாளர்களின் வாக்குகளை அடிப்படையாக கொண்டு பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. ஒரு நிறுவனத்தில் பாதுகாவலராக பணியாற்றும் ரியாங் விங் என்பவருக்கு முதல் பரிசாக $71 அமெரிக்க வழங்கப்பட்டன.
பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி தொடரிலிருந்து பிரபல வீராங்கனை நவோமி ஒசாகா விலகுவதாக அறிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி பாரிஸில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பெண்கள் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டத்தில் 4 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றவரும் முன்னாள் நம்பர் 1 வீராங்கனையுமான ஜப்பானின் நவோமி ஒசாகா 6-4, 7-6, 7-4 என்ற நேர்செட் கணக்கில் ருமேனிய வீராங்கனை பாட்ரியா மரியாடிக்கை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். இந்த போட்டிக்கு பிறகு நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் நவோமி ஒசாகா கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். இதனையடுத்து போட்டி அமைப்பு குழுவின் விதிமுறைகளை மதிக்காமல் நடந்து கொண்ட நவோமி ஒசாகாவுக்கு 11 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து நவோமி ஒசாகா விலகுவதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் மிகவும் ஆபத்தானது என்ற நிலைக்கு மாற்றி ஜெர்மனி அரசு அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் கொரோனா வைரஸ் பரவல் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. கொரோனா வைரஸ் தொற்று பாதித்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது, உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்வது உள்ளிட்ட பிரச்சினைகளை கையாள முடியாமல் அந்நாட்டு அரசு தவித்த நிலையும் காணப்பட்டது. ஆனால் தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்ட பின் இந்த நிலை படிப்படியாக மாறியது. தற்போதைய நிலையில் தொடர்ந்து புதிய பாதிப்புகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருகிறது. இதேபோல் தடுப்பூசி செலுத்தும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து கொரோனா வைரஸ் மிகவும் ஆபத்தானது என்ற நிலையில் இருந்து ஆபத்தானது என்ற நிலைக்கு மாற்றி அந்நாட்டு அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் இந்த ஆண்டு கோடைக்காலம் மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மலேசியாவில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்திருப்பதால் இன்று முதல் 2 வார காலங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டன. மலேசியாவில் ஒரே நாளில் 7105 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 5,79,462 பேருக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடக்கத்திலிருந்தே கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதில் பெரும் சவால்களை எதிர்கொண்ட அந்நாட்டு அரசு பொது முடக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை அமல்படுத்தி வந்தது. இந்நிலையில் தற்போது மீண்டும் வைரஸ் பரவல் அதிகரிப்பதால் 2 வார காலத்திற்கு பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை பிரதமர் மொய்தீன் யாசின் அறிவித்துள்ளார். இது ஒரு பொது முடக்கம் என்றாலும் அத்தியாவசிய பணிகள் மற்றும் உற்பத்தி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள எந்த தடையும் இல்லை என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த பொது முடக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை களைய 9.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிவாரண நிதியாக ஒதுக்கப்பட்டுள்ளன. புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்திருப்பதால் சாலைகளில் தடுப்புகளை அமைத்து போக்குவரத்தை போலீசார் கட்டுப்படுத்தி வருகின்றனர். கோலாலம்பூரில் அனுமதியின்றி பயணம் மேற்கொண்டவர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும் பணிகளையும் போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். சீனாவில் தம்பதியினர் 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அந்நாட்டு அரசு அனுமதி அளித்த போதிலும் பெரும்பாலான இளம்பெண்கள் அந்த உத்தரவினால் எந்த பயனும் இல்லை என கருத்து தெரிவித்துள்ளனர். சீனாவில் 1 குழந்தை மட்டுமே பெற்றுக்கொள்ள முன்பு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இளம் வயதினரின் எண்ணிக்கை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு குறைந்தது. இதையடுத்து அனைவரும் 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள 2016ஆம் ஆண்டு முதல் அந்நாட்டு அரசு அனுமதி அளித்தது. இருப்பினும் ஒவ்வொரு ஆண்டும் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே வந்தது. இதையடுத்து தற்போது சீன தம்பதிகள் 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அனுமதி அளித்து அந்நாட்டு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் குழந்தை பெற்றுக்கொள்ளும் மனநிலை இளம் பெண்களிடையே குறைந்து வருவதாக அண்மைய ஆய்வுகள் தெரிவித்தன. பெண்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முறை, குழந்தைகளை வளர்ப்பதில் ஆகும் செலவுகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் குழந்தை பெற்றுக்கொள்ளும் ஆர்வம் குறைந்து வருவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதனால் சீன அரசின் தற்போதைய அறிவிப்பு பயனற்றதாகவே கருதப்படுகிறது.